Hey folks, welcome to my channel Number Talkies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேச்சுலர் ஸ்பெஷல் அவல் உப்புமா. செய்வதற்கு தேவையான பொருட்கள் அவல் ஒரு 200 கிராம்ஸ் வாட்டர்ல ஊற வச்சிருக்கேன், பச்சை மிளகா, இஞ்சி, பொமகிரானட்ஸ், அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, அதுக்கப்புறமா வேர்கடலை, அதாவது தோல் உரிச்ச வேர்கடலை. இந்த அவலை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வாட்டர் நல்லா ட்ரெயின் ஆஃப் பண்ணிடணும். இன்கேஸ் அந்த அவல் இன்னும் ஹார்டாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நீங்கள் வாட்டரில் வந்து அதை சோக் பண்ணி வைக்கலாம், திருப்பி ட்ரெயின் ஆஃப் பண்ணணும். இப்போ இலுப்புச்சட்டியில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு ஆஸ் யூஷுவல் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுருங்க, நல்லா வெடிச்சு வரட்டும். அடுத்தது வந்து சீரகம் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா அடுத்தது வந்து வெங்காயம் போட்ட பிறகு நல்லா சாட்டே பண்ணுங்க. கொஞ்ச நேரம் சாட்டே பண்ண பிறகு மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா. இது வந்து இஞ்சிங்க. அடுத்தது நம்ம வந்து இஞ்சி ஆட் பண்ணுறோம். இந்த அவல் உப்புமா வந்து ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு, 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். அடுத்தது வந்து பச்சை மிளகா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, சாட்டே பண்ணுங்க. எல்லாம் அதே ப்ராசஸ் தான், ஒன்று ஆட் பண்ணி சாட்டே பண்ணிட்டே இருக்கணும். இஞ்சி, பச்சை மிளகா அது ரெண்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து டொமேட்டோ. உங்களுக்கு தேவைன்னா பட்டாணி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து வேர்கடலை வீட்டில் இல்லை, கேஷ்யூ நட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா கேஷ்யூ நட்ஸும் நீங்கள் வந்து பொடி கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் ஒன்றுங்க, அதாவது கேஷ்யூ நட்ஸாக இருந்தாலும் சரி, பீனட்ஸாக இருந்தாலும் சரி, கடைசியாக ஆட் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூனு, காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் காரப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். தேவைன்னா வந்து 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணுங்க, அப்போதான் அந்த பொடி வகைகள்லாம் வந்து அந்த எல்லா வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆகும். கடைசி ஆட் பண்ணது உப்பு. இப்போ வந்து அந்த போஹா ஆட் பண்ணுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதில் வந்து வாட்டர் நல்லா நீங்கள் ட்ரெயின் ஆஃப் பண்ணியிருக்கணும். அதை நான் காட்டல இந்த ஷார்ட்ஸில், ஏன்னா அது வந்து சிம்பிள் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா போஹா அதாவது அவலுக்கு வந்து பெரிய குக்கிங்லாம் தேவையில்லை, ஆனால் ஃபியூ மினிட்ஸ் அந்த ஹீட்டில் வந்து அது நல்லா வந்து இது ஆகணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஃபைனலாக கொத்தமல்லிங்க. யூஸ்வலாக வந்து நம்ம போஹா டிஷ்லலாம் வந்து இது வந்து நம்ம ஆட் பண்ண மாட்டோம், பட் நம்ம வந்து இது இன்னைக்கு வந்து ஆட் பண்ணுறோம். அதாவது நெய் நான் சொல்ல வரலைங்க. ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது வந்து பொமகிரானட்டு, மாதுளம்பழம். இதுதான் ஒரு கை நிறைய மாதுளம்பழம். அந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அடுத்தது லெமன் ஜூஸு, அதை அப்படியே புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.